சார் உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அதனால் லோன் அப்ரூவல் ஆகலை. சிபிலா அப்படின்னா என்ன சார்? சிபில்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளோட ரேங்க் கார்டு மாதிரி தான். எத்தனை தடவை லோன் வாங்கியிருக்கோம், அதை எப்படி நம்ம ரீபே பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை லோனுக்காக என்கொயரி பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா ட்ராக் ரிப்போர்ட்டையும் கொடுக்கறது தான் சிபில். சிபில்ன்றது ஒரு நிறுவனம் தான். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 5-6 அக்ரிகேஷன்ஸ் இருக்காங்க. இந்த பாடிஸ்லாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாஸை வச்சிருப்பாங்க. ஸோ செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சிபில் ஸ்கோர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிபில் ஸ்கோரை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் 3 விஷயம் மறக்காமல் பண்ணணும். 1, கரெக்டான பேமெண்ட் பண்ணணும். 2வது, உங்களோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுதா, அதாவது லோன் அக்கௌண்ட் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்களோட லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகலைனாலும் அதுவும் உங்களுடைய கிரெடிபிலிட்டி அடி வாங்கும். ஸோ இன்கேஸ் லோன் நீங்கள் பே பண்ணிட்டீங்க ஆனால் என்ஓசி வாங்கலை, உங்கள் லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகலைன்னா அதுக்கு நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஸோ லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், கரெக்டாக பேமெண்ட் பண்ணணும். 3வது, அடிக்கடி நம்ம வந்து லோனுக்காக என்கொயரி பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை லோன் என்கொயரி பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் அதுக்கான லோனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுன்ற பட்சத்தில் ஒரு டிப் கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன லோனாக எடுத்து அதை 6 மந்த்ஸ்க்குள்ள ப்ராப்பராக பே பண்ணுங்க. ஸோ உங்களோட சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். லோனே கிடைக்காதப்ப கோல்டு லோன் கூட நீங்கள் சின்னதாக வச்சு 6 மந்த்ஸ் டியூரேஷனில் ப்ராப்பராக கட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். For more informative video, follow us.